சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இப்ப கேட்டு முடிச்சிருக்கிறோம். சி ஜோசப் விஜய் எனும் நான். அண்ட் இதுல எந்த சிஎமும் பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணாருங்க. அவர் சிஎம் டெசிக்னேட் கொடுக்கல, சிஎம் ஆயிட்டார். பதவி பிரமாணம் செஞ்ச பிறகு ஆளுநர் கிளம்புறாரு. கிளம்பும்போது பாத்தீங்கன்னா டேபிள டக டக டகன்னு தூக்குறாங்க. இவங்க பழைய ஆக்டர் விஜயாவே இருக்கிறாங்க. ஸோ டக்குன்னு அந்த டேபிள தூக்க போறாங்க. எல்லாரும் சார் நீங்களா நாங்க தூக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அண்ட் இந்த ஒரு நொடி எத்தனை நாட்கள் நம்ம எல்லாம் வந்து தவம் கிடந்த ஒரு நொடி அப்படின்னு சொல்லி நம்மலாம் ரொம்பவே காத்திருந்த நொடி. அண்ட் அது இன்னைக்கு நடந்திருக்கு. அண்ட் அவருடைய அந்த பேச்சிலேயே அந்த ஒரு வேகம் தெரிஞ்சது. சி ஜோசப் விஜய் எனும் நான், அந்த ஒரு ஆக்ரோஷம் அந்த ஒரு பேச்சிலேயே தெரிஞ்சது. ஏன்னா அந்த பதவி அடையிறதுக்கு கடந்த ஒரு வாரமா அவர் பட்ட அந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எல்லாம் பார்க்க தானே செஞ்சோம். அண்ட் இப்போ அது நிறைவேறி இருக்கு. நம்ம சேனல் சார்பில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குண்ணே. இது எங்களோட வெற்றி மாதிரி ஃபீல் ஆகுது. நம்மள ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் நீங்க எங்களா அந்த உங்களோட பாடல்ல ஒரு வரி வரும், தூர நின்று பார்க்கும் தலைவன் காலம் எல்லாம் மாறுது, தோளில் வந்து கையை போடும் தலைவன் மனம் வருதுன்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க இந்த டேபிள் அந்த டேபிள் தூக்குனீங்க பாருங்க, அப்பவே புரிஞ்சுது. ஸோ நீங்க எங்கள ஒருத்தராக இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். அண்ட் அதுல ஃப்ரீபீஸ்ல எனக்கு வந்து அந்த உடன்பாடு கிடையாதுங்க. ஃப்ரீபீஸ் வந்து அள்ளி தெளிச்சிருக்கிறது வந்து அது தேர்தலில் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனா ஒரு பாதுகாப்பான தமிழகம், ஒரு முதன்மை தமிழகத்தை உருவாக்குவீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப 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 நம்புறேன். அண்ட் உங்களால முடியும்னு. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. வேற என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த வெற்றி நம்ம எல்லாரோட வெற்றி மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம எல்லாரோட வெற்றி மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி நன்றி நன்றி. சி ஜோசப் விஜய் என்னும் நான் ஒரு முறை நம்ம எல்லாரும் காதால கேட்டாச்சு. இன்னும் விழா முடியல, கவர்னர் கிளம்பிட்டாங்க. அண்ட் முக்கிய அறிவிப்புகளை விழா மேடையிலே வச்சு சிஎம் விஜய் அவர்கள் தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே ஆக்டர் விஜய் இல்ல, தவக தலைவர் விஜய் இல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் வேற மாதிரி இருக்குங்க. அந்த ஃபீல் சொல்லவே முடியாது. அவர்லாம் அந்த டேபிளுக்கு மேலே புல்ல வச்சிருச்சு, யார் பண்ணுவா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த ஹைப்ல தான் நான் இருக்கேன். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பார்ப்போம். அண்ட் நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் நம்ம சேனல் எல்லா பேஜ்லையுமே இருக்குது. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு லஞ்சம் இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட்டை விஜய் சார் கொடுக்கறதுக்கு நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் விஜய் சார் அப்படிங்கிற ஒரு நம்மளோட ஐடியாஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் முக்கியமாக 9 அமைச்சர்களும் பதவி ஏற்றிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இப்போதைக்கு அந்த ஹாப்பி மொமெண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதை தான் ஷேர் பண்றேன். ஸோ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போதைக்கு என்னால் 2 கை கூப்பி வணக்கம் சொல்லிடுறேன். ஸோ நான் செல்ஃபி கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். தேங்க்யூ பை.